கோடான கோடி தமிழ் உறவுகளுக்கும் என் இனிய வணக்கங்கள். விஜய் அவர்கள் சிஎம் இன்னையோட 18வது நாளாவது. இந்த 18வது நாள்ல என்னென்ன நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு, சிஎம் விஜய் அவர்கள் எங்கெல்லாம் போயிருக்காரு, என்னென்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருவோங்க. முக்கியமா பாத்தீங்கன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா சிஎம் விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா மோடி அவர்களை பாத்தீங்கன்னா போய் பார்த்துட்டு வந்திருக்காருங்க. ஸோ பார்த்துட்டு என்னென்ன பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் மோடி அவர்களை பார்த்தாரு. அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தியும் பார்த்தீங்கன்னா பார்க்கறதா இருந்துச்சு. ஸோ அது மாதிரி பிரியங்கா காந்தியும் பார்த்தீங்கன்னா பார்க்கறதா இருந்துச்சு. ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா பார்க்கறதா இருந்த ஒரு சமயத்துல இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சிஎம் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா பிஎம் மோடி அவர்களை பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு ராகுல் காந்தி அவர்கள் எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தியை பார்த்தீங்கன்னா பார்க்காம பார்த்தீங்கன்னா வந்திருக்காரு. இது மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா போயிருக்கு. அவர் போயிட்டு பிஎம் மோடி அவர்கிட்ட என்னென்ன கோரிக்கை வச்சிருந்தாரு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிதி அமைச்சர் பார்த்தீங்கன்னா அவங்களையும் பார்த்தீங்கன்னா போய் பார்த்துட்டு வந்திருக்காரு. ஸோ என்னென்ன கோரிக்கை வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா பொறுமையா பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு வருவாங்க. ஸோ முக்கியமான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இதில் நிறைய இருக்கு. நிறைய பேசக்கூடிய கான்ட்ரவர்சியான விஷயங்களும் பார்த்தீங்கன்னா இருக்குது. முக்கியமான கான்ட்ரவர்சி என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் பார்த்தீங்கன்னா பிஎம் மோடி அவர்களை மட்டும் பார்த்துருக்காரு. ஆனா பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தி அவர்களை பார்க்காம இன்னைக்கு ஏன் அவர் திருப்பி வரணும், என்ன காரணம், இது மூலியமா என்ன தெரிய வரும், மக்கள் என்ன புரிஞ்சுப்பாங்க. மோடியை மட்டும் பார்த்தீங்கன்னா போய் பார்க்கறாரு, ராகுல் காந்தியை மட்டும் இவர் பார்க்க மறுக்கிறாரு அப்படின்னா என்ன அர்த்தம்? மோடி கூட க்ளோஸா இருக்காரு, ராகுல் காந்தி கூட பார்த்தீங்கன்னா க்ளோஸா கிடையாது அப்படின்னு தானே மக்கள் எடுத்துப்பாங்க அப்படின்னு ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காங்க. அதே மாதிரி நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களையும் பார்த்தீங்கன்னா சிஎம் அவர்கள் பார்த்தீங்கன்னா பார்த்திருப்பாரு. அங்கேயும் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு உட்கட்ட அமைப்புக்கு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு நிதியை நீங்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிஎம் விஜய் அவர்கள் கோரிக்கை வச்சிருப்பாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிஎம் மோடி அவர்களை பார்க்கும்போது ஒரு 5 கோரிக்கை கிட்ட வச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். முக்கியமா பார்த்தீங்கன்னா இந்த முக்கியமா காவிரியில பார்த்தீங்கன்னா ஒரு அணை கட்டுறாங்க போல இருக்கு. அதை நீங்க கட்டக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் சொல்லியிருக்காரு. சிஎம் விஜய் அவர்கள் ஒரு கோரிக்கை பார்த்தீங்கன்னா வச்சிருக்காரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இலங்கையில பார்த்தீங்கன்னா தமிழ் மீனவர்களை பார்த்தீங்கன்னா கரெக்டா 58 பேரை பார்த்தீங்கன்னா கைது பண்ணி வச்சிருக்கீங்க. அந்த 58 பேரையும் நீங்க விடுதல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கோரிக்கை வச்சிருக்காரு. அதே மாதிரி படகுகள், நம்ம தமிழ் மீனவர்களுடைய படகுகள் பார்த்தீங்கன்னா ஒரு 266 படகுகள் இருக்கு. அதையும் பார்த்தீங்கன்னா மீட்டு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு சிஎம் விஜய் அவர்கள் மோடி அவர்கள் கிட்ட பார்த்தீங்கன்னா கோரிக்கை வச்சுன்னு இருக்காருங்க. இது மாதிரி ஒரு விஷயமா பார்த்தீங்கன்னா கோரிக்கை வச்சிருக்காரு. அதே மாதிரி நீங்க பார்த்தீங்கன்னா தமிழ் மொழியை பார்த்தீங்கன்னா பிரச்சனை போயிடுச்சு பாத்தீங்களா, தமிழ் மொழியை பார்த்தீங்கன்னா 3வது இடத்துக்கு கொண்டு போயிட்டாங்க. அந்த இடத்த அது மாதிரி சொல்லும் போது இனிமேல் தமிழ் மொழிக்கு முக்கியத்துவம் கொடுத்து முதல்ல பார்த்தீங்கன்னா தமிழ் மொழியை பாட வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிஎம் விஜய் அவர்கள் கோரிக்கை வச்சிருக்காரு. இந்த கோரிக்கை எல்லாம் ஓகே தான்ப்பா, அதை ஏன்பா நீங்க போயிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா பிஎம் கிட்ட கேட்கறது நியாயமான விஷயம். ஆனா பார்த்தீங்கன்னா நீங்க தமிழ்த்தாய் வாழ்த்த தமிழ்நாட்டுல முதல்ல பாடணும் அப்படின்றதுக்கு கோரிக்கை ஏன் அவர்கிட்ட வைக்கணும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா மக்கள் பார்த்தீங்கன்னா கேள்வி கேட்டுட்டு தான் இருக்காங்க. முக்கியமா பார்த்தீங்கன்னா இந்தியா பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தான் இருக்குது. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, என்னப்பா தமிழ்நாட்டுல தமிழ் தான் முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு, அதனால தமிழ்த்தாய் வாழ்த்து தான் முதல்ல பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனா ஆளுநர் பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்து தான் பார்ப்பாங்க. ஏன்னா இந்தியா நம்ம தாய்நாடு அப்படின்னு சொல்றதால ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்தியா தான் தேசிய கீதம் தான் பாத்தீங்கன்னா முதல்ல பாத்தீங்கன்னா பெரும்பாலும் பண்ணுவாங்க. எல்லா இடத்தையுமே பாத்தீங்கன்னா இப்போ பாத்தீங்கன்னா இப்போ கர்நாடகா போனாலும் அப்படிதான் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆந்திரால போனாலும் அப்படிதான் பண்ணுவாங்க. இல்ல வேற எந்த ஸ்டேட்ல போனாலும் முதல்ல பாத்தீங்கன்னா இனிமே தேசிய கீதம் தான் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாடுவாங்க. அதுவும் அது ஆளுநர் இடம், ஆளுநர் இடம்ன்றதால அவங்க தேசிய கீதத்துக்கு தான் முக்கியம் கொடுப்பாங்க. நம்ம பாத்தீங்கன்னா ஒரு மாநாடு போடுறோம், அப்போ பாத்தீங்கன்னா தமிழ் மொழியை பாத்தீங்கன்னா 3வதா நம்ம பாடும்போது நம்ம கேள்வி கேட்கலாம். பட் பாத்தீங்கன்னா ஒரு இந்தியாவை தான் ஃபர்ஸ்ட் ஒரு இந்தியாவா தான் பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் தான் ஸ்டேட்டு இதெல்லாம். ஸோ அப்படின்னும் போது ஒரு ஆளுநர் இடத்த பாத்தீங்கன்னா முதல்ல பாத்தீங்கன்னா தேசிய கீதம் தான்ப்பா ஃபர்ஸ்ட் பாடுவாங்க அப்படின்னு நிறைய பேர் கரெக்டா ஒரு மெச்சூரா பாத்தீங்கன்னா சொல்றாங்க. ஸோ இருந்தாலும் சிஎம் விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டு மக்கள் இவ்வளவு பேர் கோரிக்கை வைக்கிறாங்கல்ல, ஸோ முதல்ல போயிட்டு இது நம்ம கிட்ட பிஎம் மோடி கிட்ட சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இதையும் பாத்தீங்கன்னா சிஎம் விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காருங்க. இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்களையும் பாத்தீங்கன்னா அவர் நோட் பண்ணி வச்சிருக்காரு. ஏன்னா தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா என்னென்ன விஷயம் நடக்குது, எதெல்லாம் அதிகமா பேசக்கூடிய ஒரு விஷயமா மாறுது அப்படின்றத டக்கு டக்குன்னு பாத்தீங்கன்னா அவர் நோட் பண்ணி வைக்கிறாரு. ஏன்னா பாத்தீங்கன்னா இந்த விஷயம் கொஞ்சம் எல்லாராலையும் பேசப்பட்டுச்சு இல்லையா, தமிழ் மொழிக்கு முக்கியத்துவம் கொடுக்கல, தமிழ்த்தாய் வாழ்த்து பாத்தீங்கன்னா 3வதா பாட ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னதால பாத்தீங்கன்னா அவர் காதுக்கு போயிருக்கு. அதனால நோட் பண்ணி அங்க பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. ஸோ இது மாதிரி அவர் நல்லதா சொன்னாலும் கூட அதையாம அவர்கிட்ட போய் கேக்குறீங்க, நீங்களே ஃபர்ஸ்டே பாட
வச்சிருங்கப்பா அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க ஒரு பக்கம். ஸோ இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு தாங்க இருக்கு. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே கொஞ்சம் இதுவாக பேசியிருந்தாங்க. இப்போ வேற வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிஎம் விஜய் அவர்கள் பிஎம் மோடி அவர்களை பார்த்துட்டு நிர்மலா சீதாராமன் அவங்க நிதி அமைச்சர் அவங்களையும் பார்த்துட்டு ராகுல் காந்தி எதிர்கட்சி தலைவர் அவர் பார்க்காம வந்ததால எரிய நெருப்புல எண்ணெயை ஊத்துற மாதிரி ஆகி போச்சு. மோடியை பார்க்கிறாருப்பா, ஆனா ராகுல் காந்தியை பார்க்க மாட்டேங்கிறாருப்பா, அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. முக்கியமா இதுல என்ன பார்க்க வேண்டிய விஷயம்னு கேட்டீங்கன்னா, மோடி அவர்களை பார்த்துட்டு நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களையும் பார்த்துட்டு ராகுல் காந்தியை பார்க்காம வந்ததுக்காக எரியில நெருப்புல எண்ணெயை ஊத்துற மாதிரி ஆகி போச்சு. ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு கட்சியும் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒன்னாதான் இருக்காங்க அப்படின்னு பேசியிருந்தாங்க. இப்ப கன்ஃபார்ம் பண்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பேச ஆரம்பிச்சிருவாங்க. இப்படி ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம டிவிகே தொண்டர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2014 வந்து பாத்தீங்கன்னா நம்ம சிஎம் அவர்கள் அப்ப ஆக்டரா இருந்தாரு இல்லையா, அந்த காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா மோடி அவர்கள் கூட போட்டோ எடுத்திருப்பாருங்க. இப்போ 2026 நம்ம விஜய் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா சிஎம் ஆயிட்டு வந்து பாத்தீங்கன்னா மோடி அவர்கள் கூட போட்டோ எடுத்திருக்காரு. அப்ப ஆக்டரா இருக்கும் போது போட்டோ எடுத்தாரு, இப்ப சிஎம் ஆயிட்டு போட்டோ எடுத்தாரு. அடுத்த போட்டோ மோடிக்கு பதில் நம்ம விஜய் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா பிஎம்ஆவே ஆயிடுவாரு, அடுத்து பிஎம் தான் டார்கெட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிவிக்கே தொண்டர்களே வந்து பாத்தீங்கன்னா பேச ஆரம்பிச்சாங்க. இப்படி ஒரு பக்கம் மற்றவங்க அப்படி பேசினா நம்ம டிவிக்கு தொண்டர்கள் இப்படி பேச ஆரம்பிச்சாங்க. அடுத்த பிஎம்ஏ நம்ம ஜோசப் விஜய் தான்பா, அதுக்கு தான்பா இப்பயே வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் இது பண்ணுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பேசின்னு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் புரசலாக போயிட்டு தான் இருக்கு. நம்ம பிஎம் மோடி அவர்களை பார்த்து இவ்வளோ கோரிக்கையும் வந்து பார்த்தீங்கன்னா சிஎம் விஜய் அவர்கள் வச்சிருக்காரு. அதே மாதிரி நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கோரிக்கை வச்சிருக்காருங்க. இப்படி ஒரு பக்கம் போவ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா சிங்கப்பெண் அதிரடி படை அப்படின்றவங்களை வந்து பார்த்தீங்கன்னா அறிமுகப்படுத்தி வச்சிருக்காரு சிஎம் விஜய் அவர்கள். அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இவங்க எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் போலீஸ் ஓகே அவங்க வந்து அவங்க பணியை செஞ்சுட்டு இருப்பாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா தனியாக பெண்களுக்குன்னு தனியாக பாதுகாப்பு கொடுக்கறதுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க. ஸோ வந்து ஏன்னா பெண்களுக்கு எதனா பிரச்சனை நடக்குது, இல்லை யாரா ஃபாலோ பண்ணி போறாங்க, இல்லை பார்த்தா சந்தேகமா இருக்குது அப்படின்னா இவங்க டக்குன்னு உடனடியாக வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு ஆக்ஷன் எடுக்கிறதுக்காக பெண்கள் அதிரடி படை அப்படின்னு சொல்லிட்டு புதுசா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிஎம் அவர்கள் கன்ஃபார்மா ஓபன் பண்ணி வச்சிருக்காரு. இது உண்மையாவே வந்து பார்த்தீங்கன்னா பாராட்டக்கூடிய ஒரு விஷயமாவே பார்க்கப்படுதுங்க. இது மாதிரி என்னதான் வந்து பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ரவர்சியாகவும் சந்தேகமாகவும் போனாலும் நிறைய விஷயங்கள் சிஎம் விஜய் அவர்கள் சூப்பரா நல்ல விஷயமே வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்காரு. டக்குன்னு அதுக்கான ஆக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்காரு. இழுத்தடிக்காம காலதாமதம் பண்ணாம உடனடியாக வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான ஆக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துடுறாரு. இது உண்மையாவே பாராட்டக்கூடிய விஷயம் தான். விஜய் அவர்கள் சிஎம் ஆகி இன்னையோட 18வது நாள் ஆகுது. ஒரு நாள்லயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் பண்ணிட்டு தான் இருக்காரு. ஸோ நாளைக்கு 19வது நாள் நாளைக்கு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட வந்து சேர்த்துறேன். நம்ம காணொலியை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லி என்ன நடக்குதோ அது எல்லாத்தையும் வந்து உங்ககிட்ட சேர்த்துருவேன். அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, இல்லை கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி. இந்த காணொலி அவ்வளோதான். இன்னும் 5 வருஷம் இருக்கு. 5 வருஷத்துல என்னென்ன நடக்க போகுதுன்னு பொறுமையா ஒரு நாள் விடாம பார்ப்போம். அடுத்த காணொலியில பார்ப்போம். நன்றி, வணக்கம்.